தமிழக சட்டசபை தேர்தல் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் மார்ச் 30ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடங்க உள்ளது. தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருப்பதால் வாகன சோதனைகள் தீவிரப்படுத்தப்பட்டு பொது இடங்களில் அரசியல் கட்சி தலைவர்களின் படங்கள் மறைக்கப்பட்டு வருகின்றன. இதனிடையே சில இடங்களில் மறைந்த தலைவர்களின் சிலைகளை தேர்தல் அதிகாரிகள் மறைத்ததற்கு திமுக, அதிமுக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் கடும் எதிர்ப்பு தெரிவித்தன. இதனையடுத்து மறைந்த தலைவர்களின் சிலைகளை மூட வேண்டிய அவசியமில்லை என்று தேர்தல் ஆணையம் புதிய விதிமுறையினை அறிவித்துள்ளது. இது தொடர்பாக அனைத்து மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுக்கும் தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக சுற்றறிக்கையை அனுப்பியுள்ளது. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் திருக்கார்த்திகை தீபம் ஏற்றுவது தொடர்பாக தனி நீதிபதி GR சுவாமிநாதன் பிறப்பித்த உத்தரவுகளுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை இன்று இடைக்கால தடை விதித்துள்ளது. கடந்த ஆண்டு மலை உச்சியில் தீபம் ஏற்ற வேண்டும் என தனி நீதிபதி உத்தரவிட்டிருந்த நிலையில் அதை நிறைவேற்றாத அரசு அதிகாரிகள் மீது தொடரப்பட்ட நீதிமன்ற அவமதிப்பு வழக்கின் போது இந்த விவகாரத்தை தனி நபர்கள் முன்னெடுக்க அனுமதிக்கக்கூடிய வகையில் பல்வேறு உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டன. இந்த உத்தரவுகளை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த நீதிபதிகள் சதீஷ்குமார் மற்றும் ஜோதிராமன் அமர்வு தனி நீதிபதியின் உத்தரவுகளுக்கு தடை விதித்ததோடு ஒரு சாதாரண விஷயத்திற்காக நீதிமன்ற நேரமும் அதிகாரிகளின் காலமும் வீணடிக்கப்படுவதாக அதிருப்தி வெளியிட்டனர். மேலும் கோயில் நிர்வாகமே மலையின் மீது பூஜை செய்து இத்தகைய சிக்கல்களை தவிர்க்கலாமே என்றும் இந்த விவகாரத்தில் அரசு பிடிவாதமாக இருக்கக்கூடாது என்றும் அறிவுறுத்திய நீதிபதிகள் வழக்கின் அடுத்த விசாரணையை ஏப்ரல் 8ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். கரூரில் கடந்த ஆண்டு செப்டம்பர் 27ஆம் தேதி நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக தமிழக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியிடம் CBI அதிகாரிகள் இன்று 6 மணி நேரத்திற்கு மேலாக தீவிர விசாரணை நடத்தினர். இந்த விபத்துக்கு செந்தில் பாலாஜியே காரணம் என்று தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய் குற்றம் சாட்டியிருந்த நிலையில் விஜயிடம் கடந்த மார்ச் 15ஆம் தேதி நடத்தப்பட்ட விசாரணையைத் தொடர்ந்து இன்று செந்தில் பாலாஜியிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. சம்பவத்தின் போது ஆம்புலன்ஸ் வாகனங்கள் வந்ததில் செந்தில் பாலாஜிக்கு உள்ள தொடர்பு குறித்து அதிகாரிகள் கேள்வி எழுப்பியதாக தெரிகிறது. உச்சநீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் நடைபெற்று வரும் இந்த வழக்கில் ஏற்கனவே விஜய் 3 முறை ஆஜராகி வாக்குமூலம் அளித்துள்ள நிலையில் இன்று மாலை 5:30 மணிக்கு செந்தில் பாலாஜியிடம் விசாரணை நிறைவடைந்தது. கேரள சட்டசபை தேர்தலுக்கான 55 வேட்பாளர்கள் அடங்கிய முதற்கட்ட பட்டியலை காங்கிரஸ் கட்சி வெளியிட்டுள்ளது. இதில் மாநில காங்கிரஸ் தலைவர் சன்னி ஜோசப் பேராபூர் தொகுதியிலும் எதிர்க்கட்சித் தலைவர் VD சதீஷன் பரவூர் தொகுதியிலும் போட்டியிடுகின்றனர். மேலும் புதுப்பள்ளி தொகுதியில் சாண்டி உம்மன், ஹரிபாட் தொகுதியில் ரமேஷ் செனிதலா, சிராயின் கீழ் தொகுதியில் ரம்யா ஹரிதாஸ் மற்றும் வட்டியூர் காவு தொகுதியில் K முரளிதரன் ஆகியோர் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். தமிழக முதலமைச்சர் மற்றும் நடிகை நயன்தாரா குறித்து அவதூறாக பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் CV சண்முகத்தின் கருத்துக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஒரு மக்கள் பிரதிநிதியாக பெண்களின் மரியாதையை புண்படுத்தும் வகையில் பேசுவது சமூகத்தில் தவறான முன் உதாரணத்தை உருவாக்கும் என்றும் இது முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஏற்கனவே நீதிமன்றம் கண்டித்தும் தனது போக்கை மாற்றிக்கொள்ளாத CV சண்முகம் பொதுமக்களிடம் உடனடியாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சார்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. திருச்சி மாவட்டம் கண்ணனூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவர் இல்லாததால் சிகிச்சை கிடைக்காமல் 4.5 வயது சிறுவன் உயிரிழந்த சம்பவத்திற்கு தமிழக முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பக்கத்தில், தமிழகம் மருத்துவ தலைநகராக இருந்த நிலையை மாற்றி திமுக ஆட்சியில் அடிப்படை சுகாதார வசதிகள் கூட இல்லாத நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாக விமர்சித்துள்ளார். உயிரிழந்த சிறுவனின் குடும்பத்திற்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் 24 மணி நேரமும் மருத்துவ சேவை கிடைப்பதை உறுதி செய்து சம்பந்தப்பட்டவர்களின் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு ஒரு வேட்பாளர் அதிகபட்சமாக 40 லட்சம் ரூபாய் வரை மட்டுமே செலவிட முடியும் என்றும் இதை கண்காணிக்க 2160 பறக்கும் படைகள் உட்பட 25 துறை சார்ந்த குழுக்கள் தீவிர பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருப்பதாக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். மார்ச் 17ஆம் தேதி வரை உரிய ஆவணங்களின்றி கொண்டு செல்லப்பட்ட 23,28 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பணம் மற்றும் பொருட்கள் கைப்பற்றப்பட்டிருக்கும் நிலையில் 1,68,000 சுவர் விளம்பரங்கள் அகற்றப்பட்டு 61 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் கூறினார். பொதுமக்கள் மற்றும் வணிகர்கள் கொண்டு செல்லக்கூடிய பணத்திற்கு உரிய ஆவணங்களை சமர்ப்பித்தால் அவை உடனடியாக திரும்ப ஒப்படைக்கப்படும் என்றும், புகார்கள் இருந்தால் மாவட்ட குறைதீர் குழுவை அணுகலாம் என்றும் அர்ச்சனா பட்நாயக் விளக்கமளித்துள்ளார். ஈரான் ஹார்மூஸ் ஜலசந்தியை முடக்கியிருப்பதால் சர்வதேச கப்பல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ள சூழலில் இந்த பாதுகாப்பு விவகாரத்தில் அமெரிக்காவிற்கு யாருடைய உதவியும் தேவையில்லை என்று அந்நாடு தனித்தே செயல்படும் என்றும் அதிபர் ட்ரம்ப் கூறியுள்ளார். நேட்டோ நாடுகள் உதவ முன்வராதது குறித்து அதிருப்தி வெளியிட்டுள்ள அவர், ஈரானின் வான் பாதுகாப்பு மற்றும் ஏவனை தாக்குதல் திறன்கள் அமெரிக்காவால் பெருமளவில் அழிக்கப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். ஈரான் மீதான போர் விரைவில் முடிவுக்கு வரும் என்றாலும் இந்த வாரத்திற்குள் அது முடிய வாய்ப்பில்லை என்றும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார்.